கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கிளாக் டவரில் கிடைக்க லூட்டை வச்சு மட்டும் தான் விளையாடுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ வந்து கிளாக் டவர் வந்து அந்த வால்லாம் போட்டு கிளாக் டவர் மட்டும் இப்படி சுற்றி இருக்குது. அதெல்லாம் லூட் அடிக்க கூட கிளாக் டவர் மெயின் ஹவுஸ் அந்த பெருசாக வந்துருக்கோம்ல அது இங்கே மட்டும் தான் லூட் அடிக்கணும். ஓகே டக்குன்னு இறங்கிடலாம். அப்படி இந்த ஓட்டோவிலே உள்ளே போயிடலாம். என்னடா அது M60 இங்கே எத்தனை இனிமே இறங்கியிருக்காங்கன்னு வேறு தெரில. பார்ப்போம். ஓகே ஊருப்பட்ட பேர் இறங்கியிருக்காங்க. MP40 சூப்பர். இங்கேயும் MP40 எப்படா? இங்கே கத்தி இருக்குது. கீழே போகலாமா வேணாமா? பிளாஸ்மா இருக்குது. புல்லட் நமக்கு கண்டிப்பாக குறை ஏற்படும். சாரி ஏகே இருக்குது. ஏகேவை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஏஆர் புல்லட்டு கொஞ்சம் நிறையாவே இருக்கும். 200 புல்லட் நம்ம 200 புல்லட்டையுமா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நிறைய எனிமே இருந்தாங்க. இவங்களை தேடுவோம். தான் இங்கே ஒருத்தன் குதிச்சு ஓடி இருக்கான். தவளை தாவடா தவளை எல்லாம் மட்டும் வாங்க. எப்படா ஃபுல் டேமேஜ் கொடுத்தேன்லடா இந்த பாவி பாவி. இட்ஸ் ஓகே. வேறு எந்த அனிமும் இங்கே இல்லையா? ஐ திங்க் இல்லை. இப்போ நம்ம லூட் பாக்ஸ் வேறு போய் லூட் அடிக்க முடியாது. ஐயோ இப்போ பிளாஸ்மா. அப்போ இங்கே ஒரு MP40 இருந்துச்சு. லெவல் M60 ஸ்னைப்பர் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டடி என்னடா அது? ஓகே இன்னொன்று அது போடுவோம். டக்குன்னு இறங்கிடலாம். ஒரு ஜோடியாக இறங்குறியான். ஐ திங்க் 2 பேர் இங்கே இறங்குறாங்க. சேஃபாகவே இருக்கணும். MP தாம்சனா? இவத்தை கன்ஃபார்ம் இறங்கியிருக்கான். கீழே மேலையா? ஐயோ மேகா வச்சுல அழிச்சக்கூடாது. வா M4 3 சிப்பு P90 சூப்பர். 2 சிப்பா? ஓகே சூப்பர். வேறு யாராவது எனிமி இருக்காங்களா? ஓகே 3 சிப்பு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்துட்டு பொறுமையாக உள்ள போவோம். வேறு இந்த லூட்டும் இல்லைல்ல. ஐயோ அழகா அந்த மட்டனே அழைச்சிருக்கலாமே. லேக் ஆகுது. ஐயோ லேகை பாருங்க. ஐயோ அப்போ நீங்கள் எத்தனை பேரா இருக்கீங்க? ஆளுக்குனாலையா லேகு? எதுக்கு லேக் வருதுன்னே எனக்கு தெரில. டேய் எப்படா மேட்ச் எனக்கு புரியவே இல்லை. ஹெட்ஷாட்டே விழுகலை. இந்த மேட்ச்சு ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணலாம். அதனால தான் போன மேட்ச் ரொம்ப கேலாம் செத்துட்டேன். பரவாயில்ல ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டிங்க நிறைய பேர் இறங்குறாங்க. கொஞ்சம் தான் இறங்குறாங்க. ஓ P90
எனக்கு புரியல, எப்படா அவனும் அழுத்துறியான், நானும் அதே மாதிரி நிலடா அழுத்துறேன். ஆனால் அதான் செட்டிங்ஸ் எதுவும் மாற்றணுமே, எனக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ, தமிழ்ட்டு பின்னண்டி என்னடா இங்கே இருக்கு? யாரேமோ. ஐயோ, ஏன் அப்படிங்க? என்னடா அவன் பாட்டுமா நிற்கிறியா? ஆஃப்லைனும் தலைவன் வச்சுனே நீ அடித்த சாகு. நீ ஆஃப்லைனாக இல்லை, நல்லா இருக்கும். கில்லு அவன் மேலேருந்து வரும்போதே அவனை கில்லு அடிக்கிறான். ஏசிஐடி புல்லட்டு கொஞ்சம் கம்மியாக செலவாகும். இன்னும் ஒரே ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சு தோத்துட்டோன்னா அடுத்த மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்சாகவே இருக்கட்டும். இது உள்ளேருந்து தான் எடுத்தோம். ஆனால் நம்ம இங்கே போட்டு அடிச்சுக்கலாம். டோக்கனும் இருக்குது, டோக்கனும் வச்சா வாங்கலாம். சரி, இப்போ இங்கே இனிமேல் இருக்காங்களா இல்லையா? இங்கே ஒருத்தி இருக்கியா? ஓ, தலையை ஆஃப்லைனா? அதானே பார்த்து 2 கிலோ அசால்ட்டாக கொடுத்துட்டு போறியாடா. எம்டனா யாருக்கு வேணும்? எம்டனே வேணாம். அந்த கம்மி புல்லட்டை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஓகே, டக்குன்னு போவோம். இப்போ நேரம் ஃபேக்ட்ரிக்கு போய் ஒரு 5 கிலோ மினிமம் அடிக்க ட்ரை பண்ணலாம். கிரெனேடு அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் கூட இல்லை. புல்லட் கல்லு தான் சொல்லி முடிஞ்சிச்சு. G18 வச்சு தான் அழுத்தணும். இப்போ எனிமி மெக்கெட் கூட 2-3 இருக்குது, ஓட்டிக்கலாம். ஆனால் எனிமி மாட்ட மாட்டேறாங்களே. இங்கே தேட்டரா ப்ளூட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பாடி செத்துடாண்டா. லான்ச் பேட் போட்டிருக்கு. நம்ம லான்ச் பேட் வழியாக போய் எனிமி இருக்கானான்னு பார்ப்போம். 2 பேர் லூட் அடிக்க முடியாதே, கண்ணு முன்னாடியே லூட் இருக்குது. ஓ, அப்படின்னா நம்ம பீக் டாப் இல்லை போகலாமா? இல்லை போக முடியுமா சொல்லி ரொம்ப லாங்காக இருக்குது. ரியலைஸ் எனிமி இல்லை. சரி, எனிமே தேடுவோம், கிடச்சா கிடைப்பீங்க. இங்கே ஒரு எனிமி இருக்கியா, மேலே இருக்கியா, இதை உடச்சிருவோம். கீழே எங்கேயா சுற்றுவியான், எங்கள் கிடச்சா அடிப்போம். கீழே தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியலை. மேலே இருந்துக்கிட்டு இருந்தியான் அடிக்கிறியான். இங்கே மேலேயா? மேலேருந்து அடிக்கணும், கீழேருந்து அடிக்கிறானோ தெரியலையே. எங்கேருந்து அடிக்கிற? தைரியமாக வந்தால் வெள்ளவா வெள்ளவா. மேலே தான். ஐயோ, யாரா அங்கிட்டு வந்து அடிக்கிறா? உள்ள ஓடிடலாம், அதுதான் நல்லது. இங்கேருந்து அடிக்கலாம்னே தெரியலையே. சரி, நம்ம பேக் எடுத்துடலாம், அதான் நல்லதுன்னு தோணுது. ஐயோ, ஜோன் வருது. ஓ, ஒரு எனிமி. ஓகே, முடிச்சு விட்டாச்சு. இல்லை ஜோட்டை எடுத்துகிட்டு வந்தோம். சரி, இப்போ நம்ம ஜோனுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். இங்கே ஒருத்தன்
சரி நம்மகிட்ட தான் மெட்கிட் இருக்கே, ட்ரோனுக்குள்ளே போய் அடிக்கலாமா? காரம் வேணாம், நம்ம பாட்டில் ட்ரோனுக்கு போயிடலாம். இங்கே எடுத்தேன் பாரு ஓட்டம். நல்லா ஜோட்டை எடுத்துகிட்டு வந்தோன்னா கில்ல அடிக்க ஹெல்த்தும் ஏறும். மெட்கிட் ப்ராப்ளம் அவ்வளோலாம் இருக்காது. அதுக்கு நான் அலாக் எடுத்து வந்திருக்கலாம். ஏன்னா கிளாக் டவரில் அவ்வளோ மெட்கிட்டே இல்லை. இந்த கிளாக் டவரில் ஃபோனு ஏன்னா உள்ளேல போய் அடிக்கணும், வேறு வழி இல்லை, அடிக்க முடியாது. நான் ரோனில் இங்கே ஒரு எனிமி இருக்கேன், நான் அடிப்போம். இப்போ நேடா இங்கே இருந்து இந்த மாதிரி கட்டுச்சு. எப்படா யோ டி வாட் ப்ரோ. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சலாம். மறக்காம லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, பெல் பண்ண கிளிக் பண்ண. பை கைஸ், பை 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 பாய்.